உரல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. சரி, இன்றைக்கி அதில் ஏதாச்சும் பண்ணலான்னு தான் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணேன். எப்போவுமே மீன் வறுவல் செய்கிறதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, புளி இது 4 தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மீன் வறுவல் செய்யலாமேன்னு மீன் குழம்புக்கு என்னென்ன ஐட்டம்லாம் சேர்ப்போமோ அது எல்லாத்தையும் உரலில் போட்டு நல்லா இடித்து அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி தான் இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறமா கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா கடைசியில் புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். உப்பு, புளி, காரம் எல்லாம் நல்லா தூக்கலாக இருக்கிற மணிக்கு மீனுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம வீட்டில் வஞ்சர மீன் இல்லை சீலா மீன் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அதில் முள் கம்மியாக இருக்கும், பசங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு. இன்றைக்கி வஞ்சர மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் நம்ம அரைச்சி மசாலாவை நல்லா கோட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீனோட 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. மசாலா எல்லாத்தையும் உரலில் அரைச்சி செஞ்சதுனாலவே என்னவோ தெரியல, மீனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.